நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பக்கம் வெற்றி தோல்விங்கிற ரெண்டு விஷயத்தை வச்சு அந்த கேம் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு. தோல்வி என்பது எப்படிப்பட்ட அனுபவத்தை தருகிறது? வெற்றியால் இந்த அனுபவத்தை தர முடியாது அப்படின்னு சில தோல்விகள் இருக்கு. தோல்வியால் மட்டுமே இந்த அனுபவத்தை தர முடியும்னு எந்தெந்த எப்படி சொல்ல முடியும்? தோல்வி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் தோற்கும் போதும் எனக்குள்ள இருக்கக்கூடிய மைய பகுதியில இருந்து எனக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோல இருந்து நான் அப்படின்றதுல இருந்து நான் தள்ளி போறேன். என்னை தூக்கி அது எங்கேயோ தூக்கி போடுது. அப்ப என்னை நான் உணர்றேன். நான் தோத்தேன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்ல வரேன்? நான் எதை தோத்தேன்? அப்ப நான் எதற்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற பல உணர்தல்களை, பல கேள்விகளை எனக்குள்ள அது கொண்டு வருது. இந்த கேள்வியெல்லாம், இந்த எண்ணத்தெல்லாம் தாண்டி அது என்னையும் என்னை என்னுடைய நான் நம்பிய, நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கனோ அதெல்லாம் சரியா அப்படின்ற ஒரு இதுக்கு எனக்கு தூக்கிட்டு போகுது. ஸோ எனக்கு தோல்வி ஏன் பிடிக்கும் அப்படின்னா, அது என்னுடைய மையத்தில் இருந்து, என்னுடைய பெரிய பிரச்சனையை என்னுடைய ஈகோல இருந்து. நான் நம்புறேன் நம்முடைய பெரிய பிரச்சனையே நான் அப்படின்றதை நிலைநிறுத்துறதுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய பிரச்சனை நான் அப்படின்றது தான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ தோல்வி என்னை என்னவனாகவே எனக்கு அறிமுகம் செய்கிறது. அதனால எனக்கு தோல்வி பிடிக்கும். ஓகே, தோல்வியின் தரிசனம் எப்படிப்பட்டது? ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன நினைக்கிறேன்னா, தோல்வி மேக்ஸ் அஸ் ஹியூமன். மேக்ஸ் அஸ் ஹியூமன். ஹியூமன், தட்ஸ் இட். அதுக்கு முன்னாடி நம்ம தரையில் கால் படாமல் தெரிஞ்சிட்டு இருந்தோம். முதல் தடவையாக சென்சிபிளாக சுற்றி இருக்கிறத பார்க்குறோம். அட, இத்தனை பேர் நம்மளை சுற்றி இருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் உலகத்தை கண் திறந்து பக்கம் பாருடா சின்னராசா மாதிரி. ஸோ ஒரு பின் பாயிண்டடாக இப்படி ஒரு சேனை கட்டின குதிரை மாதிரி இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது வழியில் நம்ம என்னென்ன மிதிச்சிருக்கோம், என்னென்ன சிதைச்சிருக்கோம், அதுக்கு என்னென்ன ரூட் எடுத்திருக்கோம், இதை பற்றி எதையுமே கவலைப்படலை. சடார்னு ஒரு அடிக்கிறான், அடித்து கீழே படுக்க வைக்கிறான். அப்போ அந்த காலம் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குது. அப்போ தான் பார்க்குறோம், ஓ, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம இதையெல்லாம் சுற்றி கவனிக்கவே இல்லையே. நம்ம வேற இவங்க இந்த ஆயா அப்பத்தா இவங்கெல்லாம் நம்ம மேலே பாசம் காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சின்ன ரெஸ்பான்ஸ் கூட, இந்த +2 படிக்கிற விட்டு பிள்ளைகளில் ஒரு ஆயா அப்பத்தா வந்தால் உடனே ஓட விரட்டுறாங்களா இல்லையா? அந்த விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் எதையுமே நம்ம கவனிக்கிறது இல்லை. அதை ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தோல்வி தான் ஹியூமன் ஆகுது. ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டு அது ரொம்ப நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். மனசு ரொம்ப லகுவாகும். சூப்பருங்க, கிளியர். ஆக்சுவலாக நல்லா சம்பாதிப்பார், வெளிநாட்டில் இருப்பார், எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு தோல்வியை சந்திக்கிறப்ப தான், அது வரைக்கும் ஒரு யாரையும் கண்டுக்கலாம் மாட்டார். ஆனால் தோல்வியை சந்திக்கிறப்ப தான் ஊரில் சின்னாத்தா பெரியாத்தா இருக்குது, சித்தப்பா பெரியப்பா இருக்குது, அண்ணன் ஒருத்தர் இருக்குது, தம்பி ஒருத்தர் இருக்கலாம், ஞாபகம் வரும். எல்லா மனுஷனை நம்ம தேட ஆரம்பிக்கிறது தோல்வியின் போது தான். அப்போ அவர் அழகாக ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் வர சொன்னார், இட்ஸ் ஹியூமன். ஒருத்தர் ஹியூமனாக அது கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிறாரு. பத்ரி, உங்களுடைய இலக்கு ரொம்ப எளிதாக இருந்ததுன்னா வெற்றிக்கான அந்த ப்ராபபிலிட்டி அதிகம். உங்களுடைய இலக்கு கடுமையாகி கொண்டே போகும்பொழுது தோல்விக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாகுது. நீங்கள் சும்மா 2 காலால் எழுந்து நிற்கணும் அப்படிங்கிறப்ப எல்லாராலையும் எழுந்து நின்ற முடியும். இப்போ போய் அங்கே தோல்வி பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இமயமலை மேலே ஏறணும், அங்கே போய் மேலே போய் எவரெஸ்ட் மேலே கொடியை நடணும் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ரூமுக்குள்ளே இருக்கிற எல்லாரும் சொல்லலாம், நாம் நினைத்து கொண்டே இருந்தால் நம்மால் நிச்சயமாக முடியும்னு. அதெல்லாம் கஷ்டம் நிஜமாகவே. ஏன்னா ப்ராபபிலிட்டி ரொம்ப குறைவு. 1,00,000 பேரில் ஒருவர் செய்தால்தான் பாசிபிள் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ உங்களுடைய வெற்றி தான் உங்களுடைய இலக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சின்ன இலக்காக மட்டுமே வச்சுட்டு ஒரு மாதிரி எஸ்கேப் ஆகிடுவாங்க அப்படின்னு தோணுது எனக்கு. தோல்வியை கண்டு பயப்படாதவனால தான் மிகப்பெரிய இலக்கையே தனக்காகவே வைத்துக்கொள்ள முடியும். இப்போ நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் இலக்கை முன்வைத்து நகர்றப்ப எனக்கு தோல்வி எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம். அதாவது நான் நினைக்கக்கூடிய அந்த இலக்கை அடையணுங்கிறப்ப தோல்வி கட்டாயமாக வரும்னு தெரியும். அந்த தோல்விகளை எல்லாம் தாண்டி அதை எப்படியாவது வெற்றி கொள்ள வைக்க முடியுமான்னு பார்க்குற ஒரு பார்வை ஒன்று இருக்கும். அப்படியே தோற்றாலும் நம்ம மிகப்பெரிய ஒரு இலக்கை நோக்கி தான் பயணித்தோம், தோற்று போனோம், இதை பற்றி கவலைப்படாமல் இன்னொரு முறை அதை செய்வோமா, அப்பையும் கூட திருப்பி அந்த தோல்வியை தான் வந்து கொண்டே இருக்கும். அதை பற்றி பயப்படாமல் திரும்ப ஏன்னா நம்முடைய இலக்குங்கிறது எல்லாவற்றையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறப்ப இந்த தோல்விங்கிறது ஒரு லேசான ஒரு பயத்தை ஒரு ஓரத்தில் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அது உங்களை வெய் டவுன் பண்ணாது. உங்களை அப்படியே கம்ப்ளீட்டாக கீழே இறக்கி போட்டு தள்ளி மிதித்து சுற்றியில் இருக்கிறவங்களாம் என்னை பார்த்து சிரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் வராது. ஏன்னா உங்களுடைய இலக்குங்கிறது வேறு. இப்போ தேர்தல் மாதிரியான ஒன்று எடுத்துங்களேன். தொடர்ந்து தேர்தலில் நின்று ஜெயிக்கிறதுக்காக பல பேர் முயற்சி பண்ணி தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருப்பாங்க.
அதுக்காக அவங்க வந்து யாரும் அவங்கள பார்த்து சிரிக்கிறது கிடையாது. ஏன்னா நீ நின்று பார்த்தா தெரியும்ல உனக்கு அப்படின்னு அவங்கள பார்த்து திருப்பி சொல்லிடலாம். ஏன்னா அது அவ்வளவு கஷ்டமான ஒரு ப்ராசஸ் அது. ஸோ நம்ம வந்து இலக்கை ரொம்ப பெரிதாக கொண்டு போகிறப்ப தோல்வி வந்து நம்மளை நிஜமாகவே என்ன பயமுறுத்தலை. தோல்விங்கிறது நான் வந்து எந்த கட்டத்திலையும் எனக்கு தோல்வி வரும் நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வேலையிலன்னு எனக்கு தெரியும். ஓகே. அதனால நான் வந்து அதை 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 ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் ஒரு விதத்தில். இது நெகட்டிவாலாம் சொல்லலை. நீ தோத்துருவேன்னு தெரியுயா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு இது இல்லை அது. ஏன்னா எனக்கு தெரியும் இதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. இப்போ நான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொழிலை கூட நான் வந்து வெற்றி பெற்றேன் அப்படின்லாம் வந்து சொன்னால் அது பொய். அது நான் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்கேன். அதில் தோல்வி தான் வந்து அதிகமான ப்ராபபிலிட்டியாக எனக்கு தெரியுது. பட் இருந்தும் நான் அதோட கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கான ஒரு மனநிலைக்கு என்ன நான் மாற்றிக்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு இந்தியா முழுவதும் படிப்பு, வேலை, அப்புறம் கார் வாங்குறது, வீடு வாங்குறது, இது மாதிரியான விஷயங்களில் வந்து சாதிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு பெரிய அளவுக்கு ஆளாகணும்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க ஃபாஸ்ட்டாக. அதை வெற்றி, அதில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? இப்படி எல்லாரும் வெற்றி அடையணும் அப்படின்னு ஓடிக்கொண்டிருப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? ஆக்சுவலாக ஓடுறதுல ஒரு சந்தோஷம் என்னென்னா, நான் முன்னாடி போகிறேன், என்னை பார்த்து நிறைய பேர் பெருமைப்படுறாங்க. எனக்கு பின்னாடி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல நான் இருக்கேன். அந்த ஒரு 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 தைரியம், ஒரு பெருமை, ஒரு கௌரவம் எல்லாம் இருக்குது. அதனால் ஓடின்னு இருக்கும். நான் ஓடுறதே ஃபிட்டாக இருக்கேன், அவங்கள விட நல்லா ஓடின்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு பெருமை கிடச்சிக்கிட்டே இருக்கு. ஜெயிக்கும் போதும் அவங்கள விட அதிகம். இது போக இந்த ஓடுறதுல எவ்வளோ சிரமம் இருக்கு? ஏன்னா இதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்குல்ல நிறைய. இந்த ஓடுறதுங்கிறது சும்மாலாம் ஓடிட முடியாது, எல்லாரும் ஓடுறது தான். ஆனால் இதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? இதுக்கு என்ன விலை கொடுக்குறீர்கள்? நிறைய விலை கொடுக்குறோம், சந்தோஷத்தை இழக்கிறோம். சந்தோஷத்தில் இருக்கு. ஏன்னா வந்து அதுக்கு மற்றவங்க 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா, நான் 14 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை செய்யணும். ஸோ அந்த 5 மணி நேரம் நான் வந்து முன்னாடி இருக்கிற டைம் எடுத்துக்கிறேன் நான். ஓகே. அதனால தான் நான் சொன்னேன் 45 வயசில் 50 வயசு ரிட்டையர்ட் ஆகணும்னு சொல்லி. என்னோட டைமை முன்னாடி எடுத்துக்கிறேன் நான். ஸோ சம்பாதிக்கிறேன் நிறைய. ஸோ நிறைய சந்தோஷத்தை இழக்கிறேன் நான். ஓகே. என்னோட குழந்தை வளர்ந்தது நான் பாதி நேரம் பார்த்ததே கிடையாது. நிறைய நேரம் டூரிங்கில் இருந்திருக்கேன். ஏன்னா 2 குழந்தை பிறக்கும் போது நான் வந்து மெட்ராஸ்லேயே கிடையாது. நான் நிறைய இருந்திருக்கேன். ஏன்னா அந்த ஒரு பிரசவ வழியில் ஒரு மனைவி கூட இருக்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கல எனக்கு. ஐ மீன் அவளுக்கு ஒரு அந்த தைரியம் கிடைக்கல. எனக்கு ஒரு குழந்தை பிறக்கிற சந்தோஷத்தை நான் பார்க்கல. அது இழந்திருக்கேன். இந்த ஓட்டத்தில் இந்த வெற்றிக்காக நீங்கள் கொடுக்குற விலை என்ன சார்? நம்ம ஓடுறோம் ஏன்னா இருக்கிற நிலையில் ஒரு அளவு திருப்தி இல்லை அப்படிங்கிறத விட எல்லார் மனநிலையிலும் இருக்காங்க. இன்னொன்று இயங்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் இயங்கணும். இயங்குறதுக்கு ஏதோ ஒன்று வேணும். யூ ஷுட் டேக் ஃபார்வேர்ட். அதுக்கு முன்னோக்கி போகிறதுக்கான ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட் வேணும். அதுக்காக ஒரு எய்மை வச்சுக்கிறோம். அதுக்காக வாழ ஆரம்பிக்கிறோம். உயிர் வாழ்தல் அப்படின்றது வெற்றி அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் தோக்க தான் போனோம். ஏன்னா மரணம்ன்றது நிதர்சனம். சரியா? ஸோ அப்போ தோல்வின்றது நிதர்சனம், அது நடந்து தான் தீரும். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அந்த தோல்வி உங்களை என்ன ஆக்குது அப்படின்றது நீங்கள் உணரலைன்னா நீங்கள் தோல்விக்கு பயப்படுவீங்க. தோல்வி உங்களை எதுவுமே ஆக்குறது இல்லை. வெற்றியும் உங்களை எப்படி எதுவுமே ஆக்குறது இல்லையோ, தோல்வியும் உங்களை எதுவுமே ஆக்குறது இல்லை.